இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா 6:45 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். எங்களுடைய உள்ளம் கடவுள் வாழும் இல்லம். அப்படிப்பட்ட உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு மரம் அதன் பழத்தினால் அறியப்படுவது போல் ஒரு மனிதன் அவரது சொற்களாலும் செயல்களாலும் அறியப்படுகிறான். எங்களுடைய வாய் பேசுவது நம் இருதயத்தில் இருக்கும் எண்ணங்களையே வெளிப்படுத்தும். எங்களுடைய இருதயம் நல்ல எண்ணங்கள் கொண்டிருந்ததாய் நிரம்பியிருந்தால் அதிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் ஆறுதலையும் ஆசிர்வாதத்தையும் பிறருக்கு அளிக்கும். ஆனால் நம் உள்ளம் கோபம், பொறாமை, துன்மனம் போன்றவற்றால் நிரம்பி இருந்தால் அதிலிருந்து வெளிவரும் சொற்களும் செயல்களும் அடுத்தவர்களை காயப்படுத்த பிரிவினையே உண்டாக்கும். ஆகையால் இயேசு ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார், நம் இருதயம்தான் நம் வாழ்க்கையின் மூலக்களஞ்சியம். அதை நாம் எப்படி பராமரிக்கிறோம் என்பதை பொறுத்து நம் வாழ்க்கையும் இருக்கும். சில நேரங்களில் நாங்கள் மற்றவர்களோடு பேசும்போது வார்த்தைகளால் அவர்களை காயப்படுத்தி விடுவோம். பொறாமையோடு பேசுவோம், பழிவாங்குற எண்ணத்தோடு இதையெல்லாம் செய்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் தீயோர்களிடமிருந்து தான் வரும் என்று. ஆண்டவர் இவற்றை அறவருக்கிறார். ஆண்டவர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் அவரும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எனவே பிரியமானவர்களே, நல்ல எண்ணங்களையும் தேவ வார்த்தைகளையும் ஜெபத்தையும் நம் உள்ளத்தில் விதைத்தால் அதிலிருந்து வெளிவரும் அனைத்தும் நன்மையாய் இருக்கும். ஆமேன்.